இந்த சதய நட்சத்திரம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நம்முடைய வார்த்தைகளை நாமே பேசிட்டு மறந்து விடுவோம். இது ஒன்றா. அதே போன்று நம்முடைய வார்த்தைகளை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதனால இந்த 2வது செக்மெண்ட்ல கொஞ்சம் அப்புறம் சாப்பாடு நீங்க சூரியன் மறைஞ்சிட்டா சாப்பிட வேண்டாம். என்னையா இது 6 மணிக்கெல்லாம் சூரியன் காலியாயிடும். அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னா எப்படி? இல்லை. இரவு நம்ம சாப்பிட்டோம்னா அதிகமாக சாப்பிட்டு விடுவோம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உணவை அதிகம் சாப்பிடக்கூடாது. இரவுக்கு அப்புறம் வேலை படிச்சுட்டு வேலையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ராகு பெயர்ச்சி ஆனதுலேருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ள டக்குன்னு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன. வெளிநாடு சம்பந்தப்பட்ட கூட்ஸ் கொடுக்கல் வாங்கல், அங்கிருந்து நான் ஏற்றுமதி கேஸு கோர்ட் இந்த மாதிரி வம்பு வழக்கு இதெல்லாம் தாண்டி நம்ம வாங்கிடுவோம். நல்ல வெற்றி அடைந்து சொத்துக்களில் இருக்கக்கூடிய தகராறுகள் அத்தனையும் நீக்குகிறார் குருவும் ராகுவும் சேர்ந்து அப்படின்னு சொன்னா மிக இல்லை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. हरि ओम. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியமும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பூரண ஆசீர்வாதங்களுடனும் பிரார்த்தனைகளுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான ராகு கேத்து பயிற்சியினுடைய பலன்களை முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். இந்த ராகு கேத்து 18/5/2025 உங்களுடைய 2ஆம் இடமாகிய கும்பத்திற்கு ராகுவும் பிறகு 8ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு கேத்துவும் வருகிறார்கள். இந்த ராகு இங்கு 556 நாட்கள் இருக்கிறார். இதுல பூரட்டாதி, சதயம், பிறகு தனிஷ்டா என்கின்ற அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் ராகு நிற்க, கேத்துவானவர் உத்தரம், பூரம், தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய மகம் ஆகிய இந்த 3 நட்சத்திரத்திலும் வருகிறார்கள். இதுல ராகுனுடைய பலன்களை ஏன் நாம் பார்க்க வேண்டும்? அதான் ராகு பயிற்சியினுடைய பலன்கள். சனியினுடைய பலன்களை நம்ம பயத்தோட பார்க்கிறோம், எதை கெடுக்க போறாரோ அப்படின்ட்டு. குருவனுடைய பலன்களை எந்த மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வைத்து பார்க்கிறோம். உங்களுடைய ராசியில் 7.5 சனியிலிருந்து இறங்கி சனியாகப்பட்டவர் உங்களுடைய பராக்கிரமஸ்தானத்துல ரொம்ப பலம் வாய்ந்து உட்கார்ந்து இருக்கிறார். அதே போன்று உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு, அதாவது 12க்கு உண்டானவன் 6ஆம் இடத்துல விபரீத ராஜயோகமாக அங்கு உட்கார்ந்து இருக்கிறார். அதுவும் நன்மையே. இப்போ ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ராகுனுடைய பலன்கள் பார்க்கிறது எதற்காக பார்க்க வேண்டும் அப்படின்னாக்கா, வாழ்க்கை என்கின்ற ஓட்டமானது திடீர்னு எவ்வாறு திசை திரும்பும், அது மேல் நோக்கி பயணிக்குமா அல்லது கீழ் நோக்கி பயணிக்குமா அல்லது சடார் என்று பிரேக் போட்டு நின்றுடுமா? ஏன்னா ராகு என்பது புரியாத ஒரு புதிர். அது வேகமான ஒரு சக்தி. அது ராகு கேத்து இரண்டுக்கும் இரண்டும் ஒரே சக்தி தான். ஆனா என்ன, 2 பாகங்கள், அவ்வளவுதான். அதாவது ட்ரெயினுடைய தலை, ட்ரெயினுடைய வால், அந்த மாதிரி. ஒரு இடத்துல ட்ரெயின் வேகமா நோக்கி போயிட்டு இருக்குன்னா இன்னொரு இடத்துல இருந்து வேகமா அதனுடைய பின்பகுதி விலகி வருதுன்னு தான் அர்த்தம். அப்ப இந்த ராகு என்பது ஒரு புரியாத புதிராக, விடை தெரியாத விஷயங்களாக நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் ராகு பயிற்சி ஆகும்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த ஓட்டம் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே பார்க்க வேண்டும். ராகு என்றாலே பிரம்மாண்டம், பிரமிப்பு, பிறகு அதாவது அதீதமான ஒரு உலக புகழ் பெற வைப்பது. குப்பமேட்டில் இருக்கிறவரை கோபுரத்திலையும், கோபுரத்தில் இருக்கிறவரை கீழே தள்ளி விடுவதும் இதெல்லாம் செய்யறது ராகு. அப்படிப்பட்ட ராகுனுடைய பயிற்சி 5 லெவல்ல நம்ம பலனை பார்க்கலாம். முதல்ல ராகு உட்கார்ந்த இடத்துல, இப்ப கும்பத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறாருனாக்கா, அந்த கும்பத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது இருந்தது உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல இருந்ததுன்னா அந்த கிரகத்தினுடைய வலிமையை பிடுங்கி அவர் பலன் கொடுப்பார்.
ஏனென்றால் ராகு நிழல் கிரகம் இல்லையா, அதுக்கு சரீரம் கிடையாது. நிழல்னாலே அது வந்து பெரிய ஒரு, இந்த நிழலுங்கிறது நம்ம நார்மல் நிழல் கிடையாது. இருந்தாலும் அந்த நிழலினுடைய பிரம்மாண்டம், நீங்க வந்து சூரியன் மறையும் போது நிற்கும் போது உங்களுடைய நிழல் பிரம்மாண்டமா தெரியுது இல்லையா, அந்த பிரம்மாண்டம் தான் ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை செய்யும் இந்த ராகு. ஒரே ஒரு பாடல்ல உலக புகழ் பெற வைக்கும். அதே போன்று ஒரே ஒரு முடிவுல பெரிய போரை வந்து அபாயத்தை கொடுக்க வைக்கும் இந்த ராகு. அதனாலதான் ராகு பயிற்சியை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோதிடர்கிட்ட பார்த்து நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன முடிவுகள் எடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய முடிவுகளே ஒரு மயக்க நிலையில வந்து தவறாக எடுத்துக்கொள்ள, தவறாக எடுக்க நேரிடும். அதுதான் ராகு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக பார்ப்போம். முதல்ல என்ன, ராகு தான் அமர்ந்த வீட்டில் இருக்கக்கூடிய சக கிரகம் மாதிரியே வேலை செய்யும். அடுத்தது தன்னை பார்க்கக்கூடிய கிரகங்கள் போலயே வேலை செய்யும். இப்போ வந்து குரு வந்து 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராகுவை பார்க்கிறார், விச் இஸ் வெரி குட். 12க்கு உண்டானவன் 6ஆம் இடத்துல இருந்து ராகுவை பார்க்கறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏனென்றால் ராகு வந்து குருவனுடைய நட்சத்திரமாகிய பூரட்டாதியில தான் முதல்ல வந்து 199 நாட்கள் இருக்கிறார். அதெல்லாம் நான் டீட்டெயில் சொல்றேன். ஆக 2வது வகைப்பட்ட பலன் என்ன, தன்னை பார்த்த கிரகங்கள் போல பலன் கொடுக்கும். 3வது தான் அமர்ந்த வீட்டின் கிரகம் போன்ற பலன் கொடுக்கும். இப்ப சனி வந்து உங்களுக்கு லக்னாதிபதியாக, உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்து கொண்டு 3ஆம் இடத்துல ரொம்ப அழகாக உட்கார்ந்துருக்கிறார். அவரை மாதிரியே பலனை கொடுப்பார். 4வதாக தான் நின்ற நட்சத்திர அதிபதியினுடைய பலனை கொடுப்பார். அதனாலதான் நட்சத்திரங்களுடைய டியூரேஷன் நம்ம பார்க்க போறோம். 5வது தான் அமர்ந்த வீட்டினுடைய கேந்திரத்துல ஏதாவது கிரகம் இருக்கா உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல. ஏன்னா பிறந்தப்ப நம்ம ஃப்ரோசன் பண்ணப்பட்ட நம்முடைய அப்படியே வானத்தை நோக்கி ஒரு போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும், அதுதான் நம்முடைய ஜாதகம். ஆனாலும் கூட அங்கு, அதாவது இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அதுல இருந்து நான் மாறி வந்துட்டேன் அப்படின்லாம் இல்லை. அந்த ஜாதகத்தை வைத்துதான் உங்களுடைய வாழ்க்கை. அதனால இப்போ வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கும்பத்துக்கு கேந்திரத்துல, கும்பத்துக்கு 4ஆம் இடம், அதாவது கும்பத்துக்கு 4ஆம் இடம்னாக்கா விருச்சிகத்திலையும் சரி, சிம்மத்திலையும் சரி, உங்களுக்கு ரிஷபத்திலும் சரி கிரகங்கள் இருந்ததுன்னா அதுக்கேற்ற பலனையும் செய்வார். அதனாலதான் ராகு என்பது ஒரு காம்ப்ளிகேஷன். தனக்குன்னு சரீரம் இல்லை இல்லையா, அதனால தனக்கு வந்து எதெல்லாம் இந்த மாதிரி க்ளோஸ்ல வருதோ அந்த பலன்களை பிடுங்கி செய்வார். அதனால இதனுடைய அடிப்படையில தான் நம்ம இப்போ பலனை பார்க்க போகின்றோம். சரி, இங்க வந்து ராகுவினுடைய பலனை 3 செக்மெண்டாக நான் பிரிச்சிருக்கேன். முதல் வந்து 18/5/2025 இருந்து 3 டிசம்பர் வரைக்கும் 199 நாட்கள், அதாவது 6.5 மாதங்கள் குருவனுடைய நட்சத்திரமாகிய பூர்வ பாத்ரபத்துல உட்கார்ந்துருக்காரு. இது முதல் செக்மெண்ட். இதுல கேத்து வந்து 50 நாட்கள் வந்து உத்தரத்துல உட்கார்ந்துருக்கிறார் இந்த முதல் செக்மெண்ட்ல. அதுக்கப்புறம் அவர் வந்து பூரத்துக்கு போயிட்டார். அடுத்தது 3 டிசம்பர் 2025 முதற்கொண்டு அடுத்த வருஷம், அதாவது 1 ஜூலை 2026 வரைக்கும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய சதய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறார். அந்த நேரத்துல வந்து இவர் பூர்வ பால்குனியில தான் உட்கார்ந்துருக்கார், பூரத்தை தான் உட்கார்ந்துருக்கிறார் கேத்து. ரைட்டா? அடுத்தது 3வது 1 ஜூலை 2026 முதல் 25 நவம்பர் 2026 வரைக்கும் அவர் அவிட்ட நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்கிறார். அது ஒரு 147 நாட்கள், 5 மாதங்கள். இந்த நேரத்துல வந்து யார், கேத்து வந்து மகா நட்சத்திரம், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போயிறார் 218 நாட்கள். சரி, ரைட். ஓரளவுக்கு தோராயமா உங்க கேத்துவையும் நான் தனியா கூட சொல்லிடுறேன் உங்களுக்கான. ராகுனுடைய அடிப்படையில தான் இதனுடைய பலன் வரும். கேத்து வந்து முதல் 50 நாட்கள் உத்தரத்திலும், பிறகு 288 நாட்கள் 9.5 மாதங்கள் வந்து பூர்வ பால்குனி, அதாவது பூர்வ நட்சத்திரத்திலையும் இருக்கிறார். அதாவது 7th ஜூலைல இருந்து 21 ஏப்ரல் வரைக்கும். பிறகு 21 ஏப்ரல்ல இருந்து 25 நவம்பர் வரைக்கும் 218 நாட்கள், 8 மாதங்கள் அவர் வந்து மகா நட்சத்திரம் இருக்கிறார். ஸோ இந்த 3 செக்மெண்ட் தான். சுவாமிஜி எதுவுமே புரியல, கன்ஃபியூஷனா இருக்குன்னாக்கா அப்படியே விட்டுடுங்க. நான் பலனை சொல்றதை மட்டும் கேட்டுக்குங்க, அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டா போறோம். சரி, இப்ப பலனை ஆரம்பிச்சிருவோம். 5 விதமான தலைப்புகளில் பலனை பார்க்கின்றோம். முதல்ல நான், என்னுடைய உடல், மனம், புத்தி, என்னுடைய சரீரத்தினுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்கும், என்னுடைய இமேஜ், அதாவது சொசைட்டியில், ஃபேமிலியில், ஃப்ரெண்டு சர்க்கிளில் எனக்கு என்னுடைய புத்தியில் என்னுடைய இமேஜ், கௌரவம், என்னுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கும். 2வது தொழில், அது சொந்த தொழிலா, ஜாபாண்டா, கவர்மெண்ட்டா, இல்லை தனியாரா, வெளிநாடா, உள்நாடா, உள்ளூரா, என்ன வேற கம்பெனியா மாறணுமா, இதெல்லாம் பார்க்கணும். 3வது வந்து உறவுகள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு கசக்கும், இனிக்கும், புளிக்கும், துவர்க்கும், அறுசுவையில என்ன சுவையாக இருக்கும், இல்லை சப்புன்னு போயிடுமா, உறவுகளில் நம்பி துரோகமா அப்படிங்கிறத பார்ப்போம். பிறகு 4வது படிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம். 5வது வந்து சொத்துக்கள் சேர்ப்பேனா அப்படிங்கிறத பார்க்கணும். அசெட்ஸ் வரவா செலவா, அல்லது வந்து வரவும் செலவும் 2மா அப்படின்னா எப்படின்னு பார்க்கிறோம். முதல்ல வந்து
நான் எப்படி இருப்பேன்? 2ஆம் இடத்துக்கு ராகு வர்றாரு. 7.5 சனி இறங்கிடுச்சு. குரு வந்து 6ஆம் இடத்துக்கு போறார் அப்படின்னா, 2ஆம் இடத்துக்கு ராகு வந்தா எல்லாருமே ஒரு மாதிரி பயந்துருவாங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல கேத்து இருக்கிறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். அதே போல பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அன்பிரடிக்டபிள், அதாவது ரகசியமான ஒரு ஸ்தானம் 8ஆம் இடம். அதே போல திடீர்னு பலனை கொடுக்குறது. அந்த இடத்துல போய் ஒரு மர்மமான ஒரு கேத்துங்கிற கிரகம் உட்காருது, இது வந்து சரியில்லையே. அந்த நேரத்துல ராகு வேற இங்க வர்றது 2ஆம் இடத்துல, தனம் வாக்கு குடும்பம் என்று. 2ஆம் இடம்னாலே குடும்பம், வாக்கு, தனம், நம்முடைய கண்கள் இதெல்லாம் இருக்கிறது இல்லையா? இதுக்கெல்லாம் வந்து வருகிறாரே அப்படின்னாக்க கவலையே பட வேண்டாம். அதனாலதான் செக்மெண்ட் வாரியாக பிரித்திருக்கின்றேன். முதல்ல ஒரு 6.5 மாதங்கள், 199 நாட்கள், அதாவது டிசம்பர் 3 வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான். உங்களுடைய பிஆர் அதிகமாகும், பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அதிகமாகும், உங்களுடைய வாக்குக்கு நிறைய சக்தி கிடைக்கும், உங்களுடைய குடும்பத்திலையும் வந்து நிறைய சொந்தங்கள் வந்து கொண்டாடக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். நிறைய சொந்தங்கள் சேரும், பிரிந்த சொந்தங்களும் வந்து சேரும். என்ன சுவாமிஜி அப்படின்னா, ஆமா, பகைமை நீங்கி வந்து சேரும், பகைவர்களை ஜெயிக்க முடியும். இதெல்லாம் முதல் செக்மெண்ட்ல. 2வது செக்மெண்ட்ல இது வந்து பாசிட்டிவாக சொல்லணும்னாக்க, உங்களுடைய குடும்பத்தை விட்டு நீங்க கொஞ்சம் தூரமா போய் சம்பாதிப்பதற்காகவோ ஒரு ஜாபுக்காகவோ நீங்க வந்து வெளியில போக வேண்டியதாக இருக்கும், அல்லது குடி மாற வேண்டியதாக இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்துக்காக இப்போ வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் குடி மாற வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் கூட நல்ல பலனே 2வது செக்மெண்ட்ல. அந்த 2வது செக்மெண்ட் என்பது டிசம்பர் 3 ஜூலை 1 வரைக்கும். அப்போ வந்து ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உட்காருகிறார். அந்த நேரம் வந்து குரு உங்களுடைய 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று அதுல வக்கரம் பெற்று வருகிறார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக புதிதாக திருமணம், திருமணத்துக்கு பிறகு வெளிநாடு, புதிதாக ஜாப் கிடைப்பது, புது பார்ட்னர்ஷிப் கிடைப்பது, இந்த மாதிரியான வீட்டில இருந்து கொஞ்சம் வெளியில தள்ளி போகக்கூடிய, ஈவன் கல்யாணம் பண்ணாலும் கூட கொஞ்சம் தூரமா போகக்கூடிய பெண்களுக்கு வந்து திருமணம் ஆகி ரொம்ப தூரம் வந்து தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போகிறது, அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும். சரி, நெகட்டிவாக என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, நெகட்டிவ் பெருசா இல்லை, கண்களுக்கு கொஞ்சம் ஒரு சோர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அது வந்து ஆரோக்கியத்துல நான் சொல்லுவேன். இந்த சதய நட்சத்திரம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நம்முடைய வார்த்தைகளை நாமே பேசிட்டு மறந்து விடுவோம். இது ஒன்றா. அதே போன்று நம்முடைய வார்த்தைகளை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதனால இந்த 2வது செக்மெண்ட்ல கொஞ்சம் நம்ம வார்த்தைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். ஒரு முறைக்கு 2 முறை சொல்லணும், இல்லை நம்ம குறித்து வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. 3வது செக்மெண்ட்ல நல்ல கான்ஃபிடென்ட் வந்துடும். பிசினஸ்ல ஒரு நல்ல அமைப்பு, சொந்த வீடு வாங்கிடுவோம், அதாவது புதிதாக ஒரு வீடு வாங்கி அதுல குடி போறது, இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு அமைப்பு தான். 2ஆம் இடத்துக்கு ராகு வருதுன்னு பயப்பட வேண்டாம். குரு ஒரு பாதுகாப்பான ஒரு அரணாகவும், அதே போன்று சனியும் ஒரு பாதுகாப்பான ஒரு அரணாகவும் தான் உங்களுக்கு இருக்கிறார்கள். லக்னாதிபதி சனி வந்து குருவோட சம்பந்தப்பட்டு அவரும் வந்து மீனத்துல தான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதுலதான் நான் என்ன சொன்னேன், கண்களுக்கு கொஞ்சம் சோர்வு கிடைக்கும். பிறகு வந்து யூரினேஷன், அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். ஏனென்றால் கேத்து அங்க உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா 8ஆம் இடத்துல. அதனால இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்தும், அதாவது யூரினல் பிளாடர் ஆகட்டும், அல்லது பின்பகுதியில் இருக்கக்கூடிய பேக் போனு, அப்புறம் கிட்னி ரீஜன் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீர், அதாவது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீர் கோர்த்து கொள்ளுவது, காலில் நீர் கோர்த்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்புறம் சாப்பாடு வந்து நீங்க சூரியன் மறைஞ்சிட்டா சாப்பிட வேண்டாம். என்னையா இது, 6 மணிக்கெல்லாம் சூரியன் காலி ஆயிடும், அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னா எப்படி? இல்லை, இரவு நம்ம சாப்பிட்டோம்னா அதிகமாக சாப்பிட்டு விடுவோம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உணவை அதிகம் சாப்பிடக்கூடாது. இரவுக்கு அப்புறம் வந்து சாப்பிட்றத குறைச்சிட்டாலே உங்களுடைய ஆரோக்கியம் பேணப்படும். அப்புறம் வாய் பேசும்போது கொஞ்சம் பலமாக நம்ம வந்து யோசனை பண்ணி பேசணும். மற்றவர்களை நம்ம வந்து புண்படுத்திடக்கூடாது. சில பேருக்கு வாய் புண்ணெல்லாம் கூட வரக்கூடிய சான்சஸ் உண்டு. 2வது செக்மெண்ட்ல வாய் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 3வது செக்மெண்ட்ல வந்து நீங்க வந்து ஒரு பப்ளிக் ஓரியேட்டராக இருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த சொற்பொழிவெல்லாம் கொடுக்கறது, ஒரு லெக்சரரா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நல்ல புகழை அடைவீர்கள். அதனால ஆரோக்கியத்தினை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காது விஷயங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுதான் மெயின். அடுத்தது தொழிலுக்கு வந்துடுறேன். தொழில் அப்படிங்கும்போது முதல்ல சொந்த தொழிலை பார்க்கணும். சொந்த தொழில் வந்து இப்போ கொஞ்சம் வந்து உழைப்பை அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு காலம். 7.5 சனி இறங்கி ராகு 2ஆம் இடத்துக்கு வர்றது வந்து நம்ம வீட்டில் தங்கி
அதாவது ஒடுங்கி புலம்பி அப்படியே வந்து தனக்கே தெரியாம தான் வந்து தனக்குள்ள ஒழிந்து போன நம்ம இப்போ கொஞ்சம் வெளியில வந்து வீட்டுக்கு வெளியில போயிட்டு காலையில போனால் சாயந்தரம் கூட வீட்டுக்கு வரமாட்டோம். ஏன்னா வந்து வேலையே கத்தின்னு கிடக்கும். இல்லைன்னா வெளியில வந்து ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் அல்லது கான்டாக்ட்ஸு உலகமே கத்தின்னு கிடக்கும். ஏன்னா இந்த 7.5 சனியில வந்து கொஞ்சம் வந்து நம்மளை முடக்கி விட்டது சனி. அதனால அந்த விஷயங்களை மறப்பதற்காக கொஞ்சம் இந்த முதல் செக்மெண்ட்ல ரொம்ப அதிகமா நம்ம வேலை செய்வோம். அது தூக்கத்தினுடைய அளவை குறைத்து விடாம பார்க்கணும். கரெக்டா தூங்குறதுக்கு வந்துருங்க, விடிகாலம் எந்திரிச்சு போய்க்கலாம். உடம்புக்கு உண்டான எக்ஸசைஸ் முதல்ல வந்து பிராணாயாமம் பண்ணணும். அதுதான் மெயின். ராகு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாலே பிராணாயாமம் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பக்காவா வந்து தொழிலுக்கும் பிராணாயாமத்துக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேட்டா சம்பந்தம் இருக்கிறது. எப்பயுமே மனசு சலமா இருந்தால் தான் தொழிலில் வந்து முடிவெடுப்பது நன்கு முடிவெடுக்க முடியும். எல்லா தொழிலுமே நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய இது வந்து முயற்சிக்கக்கூடிய நேரம். ராகுங்கிறத மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. சனியினுடைய அடிப்படையிலும் குருவனுடைய அடிப்படையிலையும் தான் நம்ம வச்சு பார்க்கணும். அதே போன்று இப்போ மாத கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே உங்களுக்கு 8க்குள்ள தான் இருக்கு. ராகுவுக்கும் கேத்துக்கும் நடுவுக்குள்ள தான் இருக்கிறது. அப்படிங்கும்போது அது ஒரு வருஷம் அந்த இந்த 6 மாசம் ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த 6 மாசம் இன்னும் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும் இல்லையா? அதனால அதையும் கருத்தில் கொண்டுதான் நான் எல்லாம் வந்து இந்த பலன்களை சொல்லுகின்றேன். அதனால மனசை வந்து நிச்சலமா வச்சுக்கணும். அதுல முக்கியமாக தொழில்கள்ல என்னென்ன அப்படின்னாக்கா இந்த மிஷினரிஸ், ஆட்டோமொபைலிங் வச்சிருக்கிறது, ஸ்பேர் பார்ட்ஸ் வைத்திருப்பது, கார் சம்பந்தப்பட்ட ஷோரூம் வைத்திருப்பது, 2 வீலர், சைக்கிள், இந்த மாதிரியான மிஷினரி சம்பந்தப்பட்டது, பெரிய பெரிய ஃபேக்டரியினுடைய மிஷினரி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது, கூட்ஸ் சம்பந்தப்பட்டது, இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு. லாஜிஸ்டிக் வண்டி வாகனங்கள் இவர்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு. பிறகு எஜுகேட்டட், அதாவது வந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் ரன் பண்ணும்போது நீங்க உங்களுக்கு ஒரு பார்ட்னரை தேடிக்கணும். அதுவும் கூட வாழ்க்கை பார்ட்னரா வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு நல்ல அனுபவஸ்தரை வந்து பார்ட்னரா வைத்துக் கொள்ள வேண்டும். எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல, அதாவது வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் ரன் செய்பவர்கள் உங்களுக்கு சரியான ஒரு ஒரேட்டரை வச்சுக்கணும். உங்களுடைய விஷயங்கள், அதுவும் வேறு மொழிகளில் நீங்கள் வந்து டீல் செய்கிறீர்கள் அப்படின்னாக்கா உங்களுக்கு கரெக்டான ஒரு டியூட்டர், ஒரேட்டர் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாக்கா அவர்கள் மூலமாக நீங்கள் உரையாடலாம். அது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். ஐடி செக்டருக்கு ஆன்சைட் யோகம் இருக்கிறது. ஒரு தொழில ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறிக்கலாமான்னாக்கா தாராளமாக மாறிக்கலாம். முதல் செக்மெண்ட்டே அதுக்கு நல்ல பலனை கொடுக்கும். குரு வந்து 6ஆம் வீட்டில் அமர, அந்த குருவனுடைய நட்சத்திரத்தில் வந்து ராகு இருக்கு, அதே நட்சத்திரத்தில் சனியும் இருக்கு. அப்படிங்கும்போது வேலையை மாறிக்கணும்னாக்கா முதல் 6 மாதங்களில் மாறிக்கொள்ளுங்கள். அடுத்த 6 மாதங்கள் வந்து அமைதியாக விட்டுடுங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் அப்படியே சாட்சியாக இருங்க. அதற்கு அடுத்த மாதம் இருக்குது இல்லையா, 3ஆவது செக்மெண்ட், ஜூலைலேருந்து நவம்பர் வரைக்கும் 2026 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒன்றும் ப்ரமோஷன்ஸ் இல்லை, வேற ஒருத்தர் நல்ல ஜாப் கிடைச்சிடும். அதே போன்று யூஎஸ்ல இருப்பவர்கள் பல பேர் வந்து பயமாக இருப்பதற்கு காரணம் இந்த ராகு கேத்து. கொஞ்சம் பயம் வந்துடும். ஏற்கனவே ட்ரம்ப்னால பயம், இது ட்ரம்ப்னால பயம் இல்லை, நமக்கு ப்ராஜெக்ட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பயம் வந்துடும். அது 2ஆவது செக்மெண்ட்ல அந்த பயமானது ஆரம்பிக்கும். இதற்கு நம்ம என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்டா வழிபாடு. என்ன வழிபாடு அப்படின்னா கால பைரவனுடைய வழிபாடு தான் தி பெஸ்ட் வழிபாடு. சனியினுடைய காரகத்துவம்லேயே உங்களுக்கு அதனால கால பைரவருடைய வழிபாடு, பைரவ வழிபாடு டெய்லியும் பண்ணினாலே நல்லது. இந்த கால பைரவ அஷ்டகம் அப்படிங்கிறத சொல்லணும், இல்லை கேட்கவாது செய்யணும். இல்லை சுவாமிஜி எனக்கு பைரவர்னா கொஞ்சம் பீதியாக பயமாக இருக்கிறது, வேற யாரையாவது நான் வந்து வேற ஏதாவது கடவுள்னாக்கா சிவனை வழிபடலாம், தாராளமாக சிவனை வழிபடலாம். சரி, இப்போ வந்து ஜாபுக்கு வந்துடுறேன். ஜாபுக்கு வந்து வெளிநாடு போக வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு நல்ல, நான் இங்கே பெங்களூரில் இருக்கேன், சென்னையில் இருக்கேன், டெல்லியில் இருக்கேன், அல்லது வந்து இதில் மும்பையில் இருக்கேன், கொல்கத்தாவில் இருக்கேன் அப்படிங்கிறவர்கள் நான் வெளிநாடு போகலாமா அப்படின்னாக்கா தாராளமாக போய்ட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 3 ராகு, அதாவது வந்து இப்போ ராகு வந்து கும்பத்தில் இருக்க, பிறகு மக்கரத்தில், பிறகு தனுரில் போவார். 4.5 வருஷங்கள் ஃபாரின் யோகம் தான். அதனால ஃபாரினுக்கு தாராளமாக போயிட்டு வாங்க, அப்ளை பண்ணுங்க. யூ கேன். அது எந்த செக்டர்னாக்கா மேக்ஸிமம் ஐடி செக்டர், கம்யூனிகேஷன், அப்புறம் ட்ரேடிங் சம்மந்தமாக நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். அப்புறம் ஹை லெவல் எஜுகேஷன், அதாவது கேம்பிரிட்ஜுக்கு போகிறது, ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு போகிறது, அங்கே போய் நான் ஜாயின் பண்ண முடியும்னாக்கா தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அது வந்து முதல் செக்டர்லேயே போடுங்க, 2ஆவது செக்டரில் கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போயிடும். அது இது வந்து ஜாப் ஓரியன்ட். பிறகு வந்து கவர்மெண்ட்ல அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு 8ஆம் இடம் வந்து கேத்துனால கொஞ்சம் பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏதாவது மெமோ பண்ணுறது, ஏதாவது கமெண்ட்ஸ் வந்தது உங்கள் மேலே வந்து
ஏதாவது ஒரு பழி சுமத்துவது இப்படியாக இருக்கும். என்ன சுவாமிகளே அப்படின்னாக்கா உண்மை அதுதான். மகர ராசிக்காரர்கள் ஏற்கனவே மாளிகள் கஷ்டப்பட வேண்டாம். அதாவது நல்லவர்கள் நம்பி விடுவோம். அந்த நம்பிக்கையை வந்து மற்றவர்கள் மிஸ்யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சங்கடமா இருக்கும். இந்த 7.5 சனி முழுவதும் அது நிறைய நம்பி நம்ம வந்து துரோகம் செய்யப்பட்டோம் அப்படிங்கிறதா உண்மை. அதனால இப்போ வந்து கவர்மெண்ட்ல அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் அதுல வந்து முக்கியமாக கேஷ் ஹேண்டில் பண்ணுபவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுல மிஸ்யூஸ் ஆகும். அதாவது நம்மளே மிஸ்கணக்கு, அதாவது வந்து கணக்கை வந்து தவறு பண்ணிடுவோம். அதனால நிறைய அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கும். அதனால கவர்மெண்ட் ஊழியர்கள் அதை மட்டும் பார்த்துக்கணும். சரி, பவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான பவர் இதுல இருக்கிறவர்கள் அப்படின்னாக்கா சங்கடப்பட வேண்டாம், நான் சொல்றேன்ட்டு. ஏனென்றால் நம்ம வாய் தான் நம்ம சீனியர்கிட்ட பேசும்போதும் சரி, ஜூனியர்கிட்ட பேசும்போதும் சரி, வார்த்தைகளை ஜாக்கிரதையாக பயன்படுத்தினால் நீங்கள் அரசாளலாம். அதிலும் குறிப்பாக 3வது செக்மெண்ட்லாம் உங்களுக்கு தி பெஸ்ட்னு சொல்லுவேன். அவார்டு ரிவார்டு எல்லாமே வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த ஐஏஎஸ்க்கு வந்து எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு வந்து உடனடியாக கிடைக்கும். வேலை படிச்சுட்டு வேலையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ராகு பயிற்சி ஆனதுல இருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ள டக்குன்னு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன. வெளிநாடு சம்பந்தப்பட்ட கூட்ஸ் கொடுக்கல் வாங்கல், அங்கிருந்து நான் வந்து ஏற்றுமதி இறக்குமதி, அதுல குறிப்பாக கிளாத், அந்த கார்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஈரோடு, சேலம், கரூர் இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல வந்து பவர்லூம் ஃபேக்டரி அவங்க எல்லாமே வந்து கிளாத், அந்த எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் டாக்டர்ஸ், சர்ஜன்ஸுக்கு வந்து இது ஒரு நல்ல அமைப்பு. அதனால தொழில் ரீதியாக நிறைய வந்து நமக்கு வந்து லாபங்களையும், அதே போல கொஞ்சம் கலக்கங்கள், எதிர்காலத்தை பத்தின கொஞ்சம் பயங்கள், அதுவும் வந்து அரசியலில் இருப்பவர்கள், அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பயமும், ஆனால் வந்து அவர்களுக்கும் முன்னேற்றமும் காத்திருக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. லாயர்ஸ், அப்புறம் ஜட்ஜாக போக வேண்டும். இந்த சட்ட வல்லுநர்கள், அந்த சட்டத்துறையில் வந்து ஈடுபடக்கூடிய எல்லா அந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றங்களாகத்தான் இருக்கு. அதுலேயும் கூட கிரிமினல் லாயர்ஸுக்கு வந்து சரியான வேட்டை அப்படின்னு சொன்னா மிக இல்லாது. அது 2வது செக்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு சேலஞ்ச், அதாவது எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா அதை விட பயங்கர சேலஞ்சா வந்து அந்த சேலஞ்சை வந்து முடித்து காண்பிப்பார்கள். அதனால ராகு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஆற்றலையும் த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவர்களுடைய தொழில சாதனையை வந்து சவாலே சமாளிங்கிற மாதிரி அவர்கள் சவாலை எதிர்கொண்டு சமாளித்து சாதிப்பார்கள் என்பது டவுட் கிடையாது. பெண்களுக்கு வீடுகளில் வந்து கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கின்றன. அதனால வந்து லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்றது ரொம்ப நல்லது. அதுலேயும் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக, ஹவுஸ் மேக்கராக இருப்பவர்கள், குழந்தைகளுக்கு வந்து 2-3 குழந்தைகளுக்கு தாயாக இருப்பவர்களுக்கு வந்து லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுவது ரொம்ப மிக முக்கியமானது. அதுலேயும் கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஜாக்கிரதையாக கர்ப்பரக்ஷாம்பிகாவினுடைய மந்திரமும், அதே போன்று அந்த கோயில்ல இருந்து, அந்த கும்பகோணத்தில் இருக்க அந்த கோயில், அந்த கோயில்ல இருந்து ஒரு ஆயில் கொடுப்பாங்க. அந்த ஆயிலை வந்து இவர்களுக்கு அப்ளை பண்ணலாம், மருந்தாக யூஸ் பண்ண முடியும். அவர்கள் வந்து கருமாரியம்மனை வழிபடுவது ரொம்ப நல்லது. அடுத்தது உறவுகள்ல வந்து மெயினா நான் சொல்ல வருவது என்ன அப்படின்னாக்கா, கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் கேப் வரும். அதாவது வந்து அது வேலை நிமித்தமாக இருக்கலாம், அல்லது டிரான்ஸ்ஃபர் நிமித்தமாகவும் இருக்கலாம், அல்லது கல்வியினுடைய நிமித்தமாகவும் இருக்கலாம். அதாவது பிஹெச்டி பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வெளியூருக்கு போகலாம், அல்லது ஒய்ஃப் வெளியூர் போகலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கிறது, கொஞ்சம் சங்கடங்கள். இந்த 2வது செக்மெண்ட்ல ராகுனுடைய நட்சத்திரத்துல இவர் வரும்போது, இவர் நம்ம கேத்து வந்து பூர்வ பால்குனி, அதாவது பூரத்துல இருப்பார், சுக்கரனுடைய நட்சத்திரத்துல கொஞ்சம் சங்கடங்கள் வரலாம், குழந்தையின் நிமித்தமாக கொஞ்சம் சண்டைகள் வரலாம். அதனால கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. சகோதரனுடைய உறவுகள்ல, அது வந்து இளைய சகோதரர்களுடைய உறவுகள்ல வந்து கொஞ்சம் நம்ம வந்து அனுசரிச்சு போறது பெஸ்ட். ஆனால் மூத்த சகோதரன் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய தாய் வழி சொந்தங்கள், மாமனார் மாமியார் வழி சொந்தங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு. குழந்தைகள் கிட்ட நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நம்ம அப்ரோச் இருக்கணும். ஏன்னா நம்ம தான் வந்து கடுகடுன்னு இருப்போம் குழந்தைகிட்ட. ஆனா குழந்தைகள் வந்து நல்லபடியாக சாதித்து உங்களுக்கு கௌரவத்தை கூட்டுவார்கள். எதிரிகள், இதுதான் ஒரு பெரிய ஒரு அமைப்பு. இந்த எதிரிகள் 6ஆம் இடத்துல வந்து குரு உட்காரும் போது எதிரிகள் உண்டு. அந்த எதிரிகளை நீங்கள் அழிப்பீர்கள். அதனால எதிரிகளையும் வியாதிகளையும் பிறகு கடன்களையும் நீங்கள் நீக்கி விடுவார்கள். அதனால கடன் அப்படிங்கிறது தொலையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
பிறகு பார்ட்னர்ஷிப்புங்கிறது வெளியூர் பார்ட்னர்ஷிப், ரொம்ப தூரமான பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் அதாவது தொல்லைகள் உண்டு. அதனால நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப தூரத்துல இருக்கீங்கன்னாக்கா உங்களுடைய கம்பெனிக்கோ உங்களுடைய அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கோ நீங்க அடிக்கடி போயிட்டு வரணும். போயிட்டு அங்க என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அப்பொழுதுதான் நம்ம ஏமாற்றப்படாமல் தப்பித்து விடுவோம். அதனால அதை மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணிடுங்க. இதுல இன்னொரு விஷயம், தொழில வந்து நான் விட்டு போனது வந்து முயற்சி. புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் படைப்பாளிகளுக்கு நல்ல ஒரு அமைப்பு. உழைப்பாளிகளும் படைப்பாளிகளும், அது கதாசிரியராக இருக்கலாம், மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், அல்லது வந்து ஈவன் ஸ்டண்ட் மாஸ்டராக கூட இருக்கலாம், அல்லது விஹெச்எஃப் அந்த மாதிரியான ஃபீல்டில் எடிட்டிங்கில் கூட இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. சனி வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உண்டாக்கி கொடுப்பார். படிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அதாவது யூஜி பிஜி இதெல்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்காக பண்ண முடியும். ஒரே ஒரு டீவியேஷன் தான். அது என்ன டீவியேஷன் அப்படின்னாக்கா, நான் வந்து கிரிக்கெட் விளையாடுறேன், அல்லது வந்து வாலிபால் விளையாடுறேன், ஃபுட்பால் விளையாட்டுத்துறையில் போய் அதிகமான நாட்டம் வைத்து விடக்கூடாது. இது ஒன்று. இரண்டாவது, உணவு மற்றும் லிக்கர், சிகரெட்டு இதில் போயிடக்கூடாது. இந்த ரெண்டுல தான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு வந்து ஆராய்ச்சி கல்வியாளர்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு. நம்ம வந்து ஸ்டைஃபண்ட் கிடைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நீங்க வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டினுடைய அந்த உதவித்தொகையானது, ஊக்கத்தொகையானது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால ஸ்டைஃபண்ட் வந்து நல்லபடியாக வாங்கி பண்ணலாம். நல்ல வேலை கிடைக்கும். அதாவது படிக்கிறதுக்கு உதவியாக நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். பெற்றோர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்து உங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவார்கள். நம்ம வந்து டீவியேஷன் ஆகாம நம்ம படிக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். வெளிநாட்டில் வாழ் மாணவர்கள் வந்து கொஞ்சம் படிக்கணும். அரபு கண்ட்ரீஸ், அதாவது முஸ்லீம் சார்ந்த கண்ட்ரீஸ்ல வந்து படிக்கின்றவர்கள், அதாவது வந்து ஈவன் மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கு படிப்பவர்களும் கூட கொஞ்சம் வந்து தன்னுடைய உணவுகளில் கட்டுப்பாடு, ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அதனால படிப்புல பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு இருந்தாலும் பிஹெச்டி பண்ணுபவர்களாகட்டும், அந்த மாதிரியான ஒரு ஹை லெவல் ஹையர் எண்டு படிப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு தான். ஏஐ படித்து கொள்ளுங்கள். அது வந்து உங்க மகர ராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக சிரவண நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு பலனை இது கொடுக்கும். அடுத்தது சொத்துக்கள் வாங்க வேணாம், விற்பேனா, இழந்த சொத்துக்களை வாங்கும். 7ஆம் சனியில இழந்த சொத்துக்களை இப்போ வந்து நம்ம இந்த குரு 6ஆம் இடத்துல இருந்து குருவனுடைய நட்சத்திரத்துக்கு வந்து முதல் செக்மெண்ட்லயே அதை வந்து நீங்க அடைய முயற்சிப்பீர்கள். இழந்த வேலையை பெறுவது, அந்த வேலை இல்லைன்னாலும் அதை விட தாண்டின ஒரு நல்ல வேலையை அடைவது, இழந்த சொத்துக்களை பெறுவதுனாக்கா நம்மளுடைய கைக்கு வந்து நம்ம வாங்கணும்னு முயற்சி பண்ணி 7ஆம் சனியினால விட்டு போன விஷயங்களை மீண்டும் வாங்கி நம்ம அதில் நம்முடைய அச்சினை, அதாவது நம்முடைய பதிவினை பதிவோம் அப்படிங்கிறதான். அப்போ 3ஆவது செக்மெண்ட்ல லேண்டு இருக்கக்கூடிய லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் வந்து கேஸு, கோர்ட்டு, இந்த மாதிரி வம்பு வழக்கு இதெல்லாம் தாண்டி நம்ம வாங்கிடுவோம். நல்ல வெற்றி அடைந்து சொத்துக்களில் இருக்கக்கூடிய தகராறுகள் அத்தனையும் நீக்குகிறார் குருவும் ராகுவும் சேர்ந்து அப்படின்னு சொன்னா மிக இல்லை. பூர்வாஜித், அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டியினுடைய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பெயர்ச்சி மற்றும் குரு சனி அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அவர்களுடைய உரிமைக்குண்டான சொத்துக்களை அடைய வைப்பார் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. ஆக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பயிற்சி ஆனது ஒரு வரமா அல்லது சாபமானு கேட்டா வரமே என்பதை சொல்லிக்கொண்டு, மேலும் வளர்ச்சியான ஒரு ராகு கேட்டு பயிற்சியை என்று சொல்லிக்கொண்டு இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பூரண ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.